வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவின் கடைசி போட்டிக்கு சிக்கல், மழையால் ரத்தாகும், பிளே ஆஃப் செல்லுமா சிஎஸ்கே? அதாவது ஐபிஎல் தொடரில் 2024 ஆண்டுக்கான சீசன் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தில் இருக்கும் கொல்கத்தா, ராஜஸ்தான் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற மிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியும் 14 புள்ளிகளுடன் தற்போது 3வது இடத்திலும் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது 14 புள்ளிகளுடன் 4வது இடத்திலும் இருக்காங்க. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டிகள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் தான் வருகின்ற 18ஆம் தேதி இந்த போட்டியானது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற உள்ளது. ஆர்சிபி அணி முதலில் தோல்வியை தழுவினாலும் பிறகு தொடர்ந்து 5 போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது பிளே ஆஃப் பந்தயத்தில் இணைந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் மே 18ஆம் தேதி பெங்களூருவில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்து இருக்காரு. இது குறித்து அவர் பேசுகையில், கோடைமழை தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூரு ஆகிய பகுதிகளில் நல்ல முறையில் பெய்து கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்து இருக்காரு. நல்ல வேளையாக டெல்லி ஆர்சிபி அணிகள் மோதிய போது மழை குறுக்கிடவில்லை என்றாலும் போட்டி முடிவடைந்த பிறகுதான் பெங்களூருவில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதீப் ஜான் அவர்கள் மே 15ஆம் தேதி முதல் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்காரு. இதே போன்று வருகின்ற மே 18ஆம் தேதி சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் பெங்களூருவில் மோதும் போது ஆட்டம் மழையால் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறியிருக்காரு. ஒருவேளை சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய அந்த ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டு போட்டி ரத்தானால் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். இதன் மூலம் சிஎஸ்கே அணி 15 புள்ளிகளை பெறும், ஆர்சிபி 13 புள்ளிகளை நிறைவு செய்யும். இந்த சூழ்நிலையில் லக்னோ அணி டெல்லி மற்றும் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்றில் தோற்க வேண்டும். இவ்வாறு நடந்தால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும். ஒருவேளை லக்னோ 2 போட்டிகளில் வெற்றி பெற்றால் சிஎஸ்கே பிளே ஆஃபை விட்டு வெளியேறிவிடும். லக்னோ பிளே ஆஃபுக்கு சென்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.